தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம அண்ணாமலை அவர்களோட செயல் அப்படின்றது ஒரு தலைவனா களத்துல நின்று அவர் போராடுறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நேற்றுலாம் பார்த்தோம் அப்படின்னா கொற்ற மலையிலும் நின்று அந்த மக்களுக்காக, இந்த தமிழ் மக்களுக்காக களத்துல நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை நம்ம கைவிற்றக்கூடாது. ஸோ இவரை பத்தி நம்ம பேசாமலும் தெரிஞ்சுக்காமலும் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வாடகை வாய்கள்லாம் இருக்கு இல்லையா, அண்ணாமலையை பத்தி குறை சொல்றதே வேலை, என்னோட ஃபுல் டைம் ஜாபே அதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர்லாம் இருக்கு. அண்ணாமலை அவர்களோட முன்னெடுப்பு அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு புதுவித அரசியலை அவர் ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்த அரசியல்வாதிங்க எப்போதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி குறை சொல்லி சண்டை போட்டு இதனால் மக்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. ஸோ மக்களுக்கும் பயன் தர மாதிரி பிரச்சனையை முன்னெடுத்து அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்குற ஒரு தலைவனாக அண்ணாமலை அவர்கள் இருக்கார். ஜூலை மந்த் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி அப்படின்றதுக்காக, இந்த போதைப் பொருள் தடுப்புக்காக நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துனாங்க. அதை பற்றி நிறைய விஷயங்கள் கண்டக்ட் பண்ணாங்க, ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க, நிறைய பேர் கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக நிறைய மரக்கன்றுகள் நடுறதாகட்டும், இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா குமரியிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் இருக்கிற கடற்கரை ஓரங்களில் இருக்கிற குப்பைகள், அது வந்துட்டு பிளாஸ்டிக் குப்பை, பாட்டில், அங்கே இருக்கிற செடிகள், என்ன அசுத்தங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி சுத்தம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது குமரி மாவட்டத்திலேருந்து நேற்று தூத்துக்குடி வரைக்குமே நடந்தது இருந்து ரொம்ப அழகாக அந்த கிளீனிங் ப்ராசஸ் எல்லாமே நடந்தது. மனுஷன் காலையிலே சீக்கிரமாக வந்து அந்த வேலை எல்லாமே சும்மா வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, நான் செயல்ல காமிப்பேன், எனக்கு கீழே கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க செய்யட்டும் அப்படின்னு இல்லாமல் நான் தலைவன், நான் தான் தலைவன் அப்படின்றது கிடையாது. நம்ம இங்கே எல்லாருமே தலைவர்கள் அப்படி நம்ம நினச்சி நாம எல்லாரும் தலைவர்கள் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்தாதான் இது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்றது அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும். அதனால பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து ரொம்ப அழகாக அந்த ப்ராசஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்த அத்தனை பேரும் இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணும், சின்ன சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு வந்தாங்க. அண்ணாமலை மாமா அப்படின்னு கூப்பிட்டு பேசுறது அந்த குழந்தைங்களுக்குலாம் இப்பவே சமுதாயத்தோட அக்கறையை கொண்டு வரது அந்த பேரண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அண்ணாமலை அண்ணா சொல்றதை எத்தனை பேர் கேட்குறாங்க, அப்சர்வ் பண்றாங்க, எடுத்துக்கிறாங்கன்றது இருக்கு. அதை அந்த குழந்தைங்களுக்கும் சொல்லி கூட்டிட்டு வந்து அவர் வந்து கேட்குறாரு, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, என்னெல்லாம் எடுத்தீங்க, இதை நீங்க உங்க ஸ்கூல்ல போய் 4 பேர்கிட்ட பேசுங்க, மாற்றம் நம்ம தான் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா முன்னெடுத்து பண்ணாங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் டைம்ல மழை வந்துருச்சு. ஸோ அந்த கொற்ற மழை, நல்ல மழை பெய்யுது. அந்த மழையிலையும் அண்ணாமலை அவர்கள் வந்து அதை எப்போதுமே அவருக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு போற ஒரு பர்சன் தான். மழையில நின்று பேசிட்டு இருக்கார். பட் அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம எல்லாருமே ஒரு நல்ல காரியம் செஞ்சு முடிச்சிருக்கோம், அதுக்காக வர்ண பகவான் நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் அப்படின்வாங்க. எங்க ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க, கோவில் கூட எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா மழை பெய்யும், ஓகே நம்ம பண்ணதெல்லாம் சாமிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் இந்த மழை தராங்க அப்படின்வாங்க. ஸோ அது நம்மளோட ஒரு நம்பிக்கையா இருக்கு. அது அண்ணாமலை அவர்கள் பிரதிபலிச்சதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்றது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம இயற்கைக்கும் நம்ம செய்யற ஒரு பெரிய கடமை. அதுக்கு அந்த இயற்கையை நமக்காக ஆசீர்வாதம் பண்ற மாதிரி தான் இருந்தது. அந்த மலையை பார்க்கும்போது, டேய் நீங்க இவ்வளோ குப்பையா போட்டு வச்சிருந்தீங்க, இந்த உலகத்தையே நீங்க அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அட்லீஸ்ட் இந்த ஒரு ஏரியால இப்ப குப்பையா எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இதே மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆசீர்வாதமா தான் நானும் அதை பார்க்குறேன். ஸோ அண்ணாமலை அவர்களும் அந்த கொற்ற மலையிலும் நின்று அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அவர் பேசிட்டு இருந்தார். அப்ப பார்த்தோம் அப்படின்னா அவர் கூட இருந்த அந்த நண்பர்கள்லாம் வந்து கொடை பிடிச்சு, சார் பாவம் ஒரு மலையில் நனைகிறாரே அப்படின்றதுக்காக கொடை பிடிக்கிறாங்க. பட் அவர் வந்துட்டு, அண்ணா நான் வேணாண்ணா, இல்லைங்கண்ணா வேணாண்ணா, அவங்க எல்லாம் மலையில் நிற்கிறாங்க, எனக்கு எதுக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொடை வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மலையிலையும் நின்று பேசிக்கிட்டு இருக்கார். ஒரு தலைவன் அப்படின்றவன் எப்போதுமே வந்து தன்னை யோசிக்காம தன் கூட இருக்கிறவங்களை யோசிக்கணும், நேசிக்கணும் அப்படின்றதா ஒரு நல்ல தலைவருக்கு ஆன தகுதியா நான் பார்க்குறேன். அதை அண்ணாமலை அவர்களும் பண்ணார். ஏன்னா இப்போ அங்க இருக்க அத்தனை பேர்கிட்டையும் கொடையில இல்லை, அவங்க எல்லாரும் மலையில இருக்காங்க. அப்போ ஒரு தலைவன் மட்டும் எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும்ன்றது கிடையாது, எல்லாருக்கும் கிடைச்சது போக தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுல அவங்க எல்லாரும் மலையில நிற்கிறாங்க, நானும் மலையில நினைச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்றார். யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாருமே அங்க மலையில நிக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் அவரு அந்த ஒரு இடத்துல மட்டும் பேசுறாரான்னு கேட்டா கிடையாது. தூத்துக்குடியில பேசுறாரு, கன்னியாகுமரியில பேசுறாரு, நாகர்கோவில்ல பேசுறாரு, நாளைக்கு மதுரையில பேசுறாரு, சென்னை போவாரு. அப்படியே ஒவ்வொரு ஊர்லயும் அவரோட பயணம் இருக்கும், ஒவ்வொரு ஊர்லயும் அவரோட சேவை இருக்கும். ஆனா நம்ம அப்படி கிடையாது. இப்ப நம்ம ஒரு ஊர்ல தூத்துக்குடியில நான் இருக்கேன் அப்படின்னா நான் அன்னைக்கு அங்க மட்டும்தான் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டோ இல்ல செஞ்சுட்டோ போயிட்டு வீட்டுல போய் நான் ரெஸ்ட் எடுத்துருவேன். ஆனா அந்த மனுஷன் தலைவன் அப்படின்றனால அவரை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அவர் மலையில நனையலாம், நாளைக்கு அவருக்கு காய்ச்சல் வரலாம், பட் அவர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லா
இடத்துலயும் என்னோட பணிய செய்யணும். எல்லாருக்கும் ஒரு நல்ல தலைவனா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னை பத்தி யோசிக்காம மக்களுக்காக எவ்வளவு முன்னெடுப்பா முக்கியமா எத்தனை ஒரு நல்ல அரசியல் அவர் பண்றார் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா, பெருமையா இப்படிப்பட்ட ஒரு தலைவனை கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். இதை வந்து நிறைய பேர் அவர் என்னங்க ஒரு நாள் வந்து செய்வாரு, ஒரு நாள் வந்து பீச்சை கிளீன் பண்ணா கிளீன் ஆயிருமா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு புரியல. எப்படிங்க சார் உங்க எல்லாருக்கும் வாழைப்பழத்தை உரிச்சு வாயில ஊட்டி விட்டதா அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? அவர் ஒரு தலைவரா ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். ஓகே, இந்த மாதிரி நம்மளோட ப்ராசஸ் இருக்கணும், கிளீனிங் ப்ராசஸ் இருக்கணும், நம்மளோட சுற்றுச்சூழலை நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்து அவர் செய்கிறார். அதுக்கப்புறமா நீங்க தான் செய்யணும். உங்க ஏரியா இருக்கு, உங்க பீச் நீங்க பாக்குறீங்க, இவ்வளவு குப்பையா இருக்கு அப்படின்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கோங்க. சேர்ந்துட்டு தன்னாளர்களா நீங்க சேர்ந்து அந்த இடத்த போய் கிளீன் பண்ணுங்க. நீங்க டெய்லியும் பண்ண வேண்டாம். வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் நீங்க செஞ்சா போதும் அப்படின்னு தான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. நீங்க ஒரு 4-5 பேர் போய் கிளீன் பண்றீங்க அப்படின்னா அதை பாக்குற மத்தவங்க என்ன யோசிப்பாங்க? ஐயோ ஆமால, இந்த இடத்த இப்படி எல்லாம் குப்பை பண்ணக்கூடாதுல்ல, பாவம் அவங்க இப்பதான் கிளீன் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அங்க குப்பை போடணும்னு நினைக்கிறவங்க கூட குப்பை போட மாட்டான். அதுதான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இப்போ இந்த இடம் பாக்குறதுக்கு எவ்வளவு நீட்டா இருக்கு, இந்த இடத்துல போய் யாருக்காவது குப்பை போடணும்னு தோணுமா? தோணாது இல்லையா? அப்போ நாம கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அப்படின்றது நாம செய்யதான் வரும் அப்படின்றத சொல்றாரு. சோ அவளை சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணணும், அண்ணாமலை அவர்களை குறை சொல்லணும் அப்படின்றத விட்டுட்டு அவர் எவ்வளவு அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுக்கிறார் அப்படின்றத பாருங்க. நேற்று பார்த்தோம் அப்படின்னா கன்னியாகுமரியில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மதுரையிலையும் போய் அந்த கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க குப்பை, மண்ணு, செடி என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு தலைவர் அவர் செய்யும்போது அவர் கூட 4-5 பேர் இருந்துட்டு அந்த ஒரு பேக் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஆனா நீங்க போடுங்கண்ணா, நீங்க எடுத்து இதுக்குள்ள போடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி அவர் கூட ஒரு 4-5 பேர் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை அவர்கள் இங்க பாருங்க, எனக்கு கை இருக்கு, எனக்கு கால் இருக்கு, நான் செஞ்சுக்குவேன். நீங்க உங்களோட வேலையை பாருங்க, என்ன என் வேலையை பார்க்க விடுங்க. இந்த போட்டோ எடுத்துட்டு இருக்கிறது, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறது இதெல்லாம் செய்யாம நம்ம களத்துல எதுக்காக வந்திருக்கோம்? வேலை செய்யறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா மற்ற அரசியல்வாதிங்க மாதிரி சும்மா வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் நல்லது பண்ணாலும் என்னால 1 மணி நேரம் பேச முடியும், கெட்டது பண்ணாலும் 1 மணி நேரம் பேச முடியும். அப்படி சும்மா வாயால வடை சுடுறதுக்கு நான் வரல அப்படின்றதுனால தயவு செஞ்சு நம்ம வேலையை செய்வோம் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் அது பக்கம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ணாமலை அவர்கள் நான் பண்ணிக்கிறேன்ப்பா, ஏன்னா அவரை பாக்குறக்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, அது ஒரு கூட்டமா நிக்கிறாங்க, அவரை வீடியோ எடுக்கிறதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு நிக்கிறாங்களே தவிர வேலை செய்ய மாட்டாங்களே, சுத்தி நிக்கிறாங்களே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. அதையும் அண்ணாமலை அவர்கள் அழகா சொல்லிட்டாரு, நீங்க உங்க வேலையை பாருங்கப்பா, நான் பாக்குறேன்ப்பா அப்படின்ட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வாடகை வாய்கள் இருக்கு இல்லையா, நம்ம நிறைய பார்த்துட்டோம். அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில இருக்கும்போதும் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியோட பி டீம், ஏ டீம், சி டீம் என்னென்னமோ சொன்னாங்க, அவர் மாறு வேஷம் வச்சுட்டு வந்திருக்காரு, மறு வச்சுட்டு வந்திருக்காரு, இப்பவும் அவர் பிஜேபி தான் அப்படின்னு என்ன வேணாலும் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் உருட்டுவாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. இந்த வாடகை வாய்கள் என்ன வேணாலும் விமர்சிப்பாங்க, இவங்களுக்கு வேற வேலை இல்லை. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நம்ம இந்த அரசியலை முன்னெடுக்கிறதுக்காக வரல. ஏன்னா அரசியல்வாதிகள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. ஆப்வியஸா நமக்கு தெரிஞ்சதுதான், தீய சக்தி, தூர சக்தி, பாரசக்தி அப்படின்வாங்க. அந்த சக்தியில இருந்து வர ஆட்களை அவங்களோட கட்சியில சேர்த்து வச்சுக்கிறாங்க. இதை நம்மளும் தான் பார்த்திருக்கோம். அரசியல்வாதிங்க இன்னைக்கு ஒண்ணு பேசுறது, நாளைக்கு ஒண்ணு பேசுறது, இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாம வந்து களத்துல வேலை செய்ய வந்திருக்கோம், அவங்களை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் எதுக்கு எடுத்தாலும் அண்ணாமலை அவர் எப்போதுமே அப்படிதான் மாத்தி மாத்தி பேசுவார். ஒரு நாள் டிஎம்கேன்னு, ஒரு நாள் ஏடிஎம்கேன்னு, ஒரு நாள் திடீர்னு பார்த்தா வந்து தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவர் இப்படிதான் பண்ணுவார். அண்ட் நியூஸ் மீடியா எல்லாருமே அவரை பத்தி கவர் பண்ணுது அப்படின் போது அவர் பணம் கொடுத்திருக்காருங்க, அவர் இதுக்காக 15 லட்சம் செலவு பண்ணியிருக்காருங்க ஒவ்வொரு மீடியாவும் பேச வைக்கிறதுக்கு அப்படின்னு. சார் நீங்க பாத்தீங்க, அவர் 15 லட்சம் கொடுத்தது நீங்க பாத்தீங்க, ஏன் சார் இப்படி உருட்டுறீங்க? உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு டிஎம்கேக்கு பேசுவீங்க, நாளைக்கு ஏடிஎம்கேக்கு பேசுவீங்க, ஒரு நாள் பார்த்தா விஜய் எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்பீங்க, அடுத்த நாள் அவர் தாங்க சூப்பர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவீங்க, தெரியாதா? இப்ப நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்களும் பார்த்தோம் அப்படின்னா அவரும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கார். பிஜேபியில இருக்கிற வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணார். பிஜேபி விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலை பாத்தீங்களா, தலையில கேப் போட்டாரு பாத்தீங்களா, அவர் வந்துட்டு எப்ப பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போஸ் பண்றாரு பாத்தீங்களா அப்படின்னு அவரை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு மட்டுமே நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தா அரசியலை நம்ம பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான், நம்மள நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேற வேலையே இல்ல, கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போறாங்க, அதான் அவங்க வேலை. ஆனால் நாம வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னா அடுத்தடுத்ததை பார்த்து போயிட்டே இருக்கணும். ஏன்னா அண்ணாமலை அவர்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்கு, நம்ம அண்ணாமலை அவர்கள் நல்லதுதான் பண்றாரு, ஏன் அவர் இவ்வளவு எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அவரை தப்பாவே பேசுறாங்களே அப்படின்னு. அதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த வாடகை வாய்களோட அரசியல் நோக்கமே இதுதான். அவங்க அரசியல் பிழைப்பே அவங்க இப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க. பட் நமக்கு இது வேலை கிடையாது, நம்ம கடமையை பார்த்து செய்வோம் அப்படின்ற மாதிரி நாம எப்படிப்பட்ட ஒரு புதுவித அரசியலை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒரு அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. ஸோ எனக்கு அவரை பார்க்கும்போது நேற்றெல்லாம் அவர் மலையில நினைஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம் அப்படின்னா, முதலமைச்சரா இருந்தார் ஒருத்தர், அவர் முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு அம்மா வந்து மனு கொடுக்க வரும்போது கூட ஆஹா தொடாதீங்க, போங்க தள்ளி போங்க அப்படின்னு விரட்டி விட்ட முதலமைச்சரை நம்ம பார்த்திருக்கோம்.
யாருன்னே தெரியாம, பேரு கூட தெரியாம ஒருத்தர்லாம் அமைச்சராயிட்டாரு. அவர் வந்து மக்கள்கிட்ட ஒருத்தர் மனு குடுத்துட்டு, அவர் மேல ஷால்வ போத்து வராரு. உடனே, வேண்டாம், வேண்டாம். கையில குடுங்க." அப்படின்றாங்க. அண்ட் நம்ம சிஎம் பார்த்தோம் அப்படின்னா, அழகா ரவுண்ட்லாம் வருவாரு. சைக்கிள் எடுத்துட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பாரு. திடீர்னு யாராவது ஒரு பூ மாலைய தூக்கி போட்டா கூட பயந்துட்டு, "என்னது இது?" அப்படின்னு சொல்லி பதறி ஓடுவாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, அங்க எல்லார்கிட்டயுமே சகஜமா, சக மனிதரா எல்லாரையும் மதிக்கிறாரு. நீங்க ஒரு தலைவர் அப்படின்ற பொறுப்ப குடுத்து, அவங்களோட பொறுப்ப அவங்கள உணர வச்சு, நானும் ஒரு தலைவன், நான் எடுக்கணும், நான் முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்த விதைக்கிறாரு. அவருக்கு எவ்ளோ உடம்பு முடியல, அவருக்கு எவ்ளோ பிரச்சனைகள் பிசிக்கலி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊருக்கு டிராவல் பண்றாரு. ஒவ்வொரு இடங்கள்ல மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றாரு. இந்த என்விரான்மென்ட் கிளீனிங் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். நம்ம நினைப்போம் சும்மா என்னங்க பாட்டில தூக்கி போடுறாங்க, பேப்பர் தூக்கி போடுறாங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு. பட் இதனால அவங்களுக்கு எவ்வளவு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அவரை பத்தி, அவர் ஹெல்த் பத்தி அவர் கன்சிடர் பண்ணிக்கிறதே இல்ல. மலையில நின்னு பேசுறாரு, குப்பைய எடுக்கிறாரு. இதனால அவருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது அப்படின்றது ரொம்ப பெரிய கவலையா இருக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதை தாண்டி ஒரு தலைவன் நிப்பான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப பெருசா உயர்ந்து நின்னுட்டு இருக்கிறார். அவரோட முயற்சி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது டெஃபினட்டா இதைத்தானே மக்கள் பேசணும். சும்மா எப்போதுமே ஒருத்தனுக்கு ஒருத்தர் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறத பத்தி நம்ம பேசுறதை விட நமக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிற ஒரு தலைவரை பத்தி நாம பேசாம வேற யாருங்க பேசுவோம்? நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான் அண்ணாமலை அப்படின்றத நம்ம தமிழ் மக்கள் சீக்கிரம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நேற்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வி லீடர்ஸ் ஃபவுண்டேஷனோட அந்த கொடி ஏற்றப்பட்டது. அப்ப பார்த்தோம் அப்படின்னா வருங்கால முதலமைச்சர் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி பயங்கரமான பாராட்டுகள், சந்தோஷங்கள் அந்த மக்களுக்கு. அவர் வந்து நமக்காக இந்த மனுஷன் இவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அங்க பயங்கரமான ஆரவாரம், மகிழ்ச்சி எல்லாமே பார்க்க முடிஞ்சது. சீக்கிரமா அந்த வார்த்தை நடக்கணும் அப்படின்னா அதற்கு முதல்ல நமக்கு தெரியணும் என்ன நடக்குது, யார் என்னென்ன அரசியல் பண்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.